தமிழ் கட்சிகளை கழுவி கழுவி ஊற்றி தங்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்கி வெறுப்பரசியலை மக்கள் மத்தியில் புகுத்தி சீமான் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை இந்த மேடைகளை பேசுவதற்கு காரணம் வாக்கு பெறுவதற்காக என்ற தான் அவருக்கு எதிரான பல்வேறுபட்ட கண்டனங்களும் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த சமூக இலங்கையில் இனப்படுகொலை நடக்கும் பொழுது வேடிக்கை பார்த்திருந்தார்கள் என்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஊழல் அரசு அதிகாரிகளை பாதுகாத்து அவர்களை மிரட்டி தங்களுக்கு சார்பான அல்லது தங்கள் கட்சி ஒரு அருகதை அற்ற கட்சியாகத்தான் இந்த தமிழ் கட்சிகள் மாற்றமடையும் என்ற ஒரு தமிழ் பேசும் மக்களுடைய சுய நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு ஆயத்தப்பாட்டோடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக முன்வைத்த கருத்துக்கள் என்ற அடிப்படையில் தான் இன்றைய காணொலி அமைய போகிறது. குறிப்பாக அவர்கள் வந்து தேர்தல் அரசியல் பற்றியும் மாகாண சபை தேர்தல் பற்றியும் ஊழல் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்போ இதன் அடிப்படையில் தான் இன்றைய காணொலி அமைய போகிறது. குறிப்பாக முதலாவதாக நாங்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து சீமான் அவர்கள் தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வைத்து தென்னிந்திய ஊடகங்கள் வழங்கிய ஒரு நேர்காணலாம் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இவருடைய கருத்துக்கு எதிர்மறையான பல்வேறுபட்ட விமர்சனங்களும் உள்வாங்கப்பட்டு வருகிறது, கண்டனங்களும் வெளியிட்டப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். குறிப்பாக அதே நேரத்தில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியானது ஊழல் அரசு அதிகாரிகளை பாதுகாக்கிறது, ஊழலை இல்லாதொழிப்போம் என சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஊழல் அரசு அதிகாரிகளை பாதுகாக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து வடகிழக்கில் நிர்வாகங்களை குழப்பி பழி வாங்குகிறார்கள் என்ற ரீதியில் அவரும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைக்கிறார். இந்த மாகாண சபை தேர்தலை தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்று இணைந்து எதிர்நோக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழ் மக்களால் நீங்கள் துரத்தப்படுவீர்கள் என்ற ரீதியில் ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அப்போ இதன் அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து பார்ப்போம். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு விடயம் இல்லை, பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை செயலாளர் சீமான் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை இந்த மேடைகளை பேசுவதற்கு காரணம் வாக்கு பெறுவதற்காக என்ற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு தான் அவருக்கு எதிரான பல்வேறுபட்ட கண்டனங்களும் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக அர்ச்சுனா அவர்கள் கூறின கருத்து வந்து ஒரு பிள்ளையான கருத்து என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறார் என்றால், இலங்கையில் இனப்படுகொலை நடக்கும் பொழுது திமுக மற்றும் அதிமுக வேடிக்கை பார்த்திருந்தார்கள் என்ற ரீதியில் அவர் இன்னொரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் தொடர்பான தன்னுடைய விடயங்களை முன்னெடுக்கணும், ஈழத்தமிழர்கள் தொடர்பான தன்னுடைய செயற்பாடுகளையும் முன்னெடுக்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதே இதெல்லாம் ஒரு எப்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் பார்த்தால், தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களை சந்தித்த பின் தான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல சீமான் அவர்கள் தொடர்பாக அவர் வெளியிட கருத்துக்களுக்கு பல்வேறுபட்டவர்கள் தங்கள் விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கணும். தென்மராட்சி மக்கள் சந்திப்பை நடத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விடயம்னு பார்த்தா, இந்த தேசிய மக்கள் சக்தியானது வந்து வடகிழக்கில் இருக்கின்ற ஊழல் அரசு அதிகாரிகளை பாதுகாத்து அவர்களை மிரட்டி தங்களுக்கு சார்பான அல்லது தங்கள் கட்சியை சார்ந்தவர்களை பாதுகாப்பதற்கு அல்லது அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது முயற்சி செய்கிறது என்ற அடிப்படையில் தன்னுடைய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். அவர் இன்னும் அதில் சொல்கிறார், தெற்கு பகுதியில் வந்து ஊழல்வாதிகள் சிலவர்களை கைது செய்து இருந்தாலும் வடகிழக்கில் காணப்படுகின்ற அரசு அதிகாரிகள் ஊழல் செய்கிற அரசு அதிகாரிகளை கைது செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர்களை மிரட்டியோ இல்லை ஏதோ செய்து தங்களுக்கு சார்பான சில விடயங்களை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவங்க தேசிய மக்கள் சக்தி காணப்படுகிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவித்திருக்கார். ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இந்த ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று ஆதார ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பின்னும் சரியான முறையில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் வலுக்கட்டாயமாக ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். இதுக்கு பின்னால் வந்து தேசிய மக்கள் சக்தி தான் காணப்படுது
என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ இது வந்து பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றமடைந்து வருகிறது. அப்போ இவருடைய கருத்து, முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தால், இந்த தேசிய மக்கள் சக்தியானது இந்த ஊழல் அரசு அதிகாரிகளை கைது செய்யாமல் அவர்களை மிரட்டி தங்களுக்கு ஏதுவான அல்லது தங்களுடைய கட்சிக்கு சார்பான நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்ற மாதிரி தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். குறிப்பாக வடகிழக்கில் பல இந்த நிர்வாக குழப்பங்களை மேற்கொள்வதற்காகவும் பழிவாங்கல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் தான் இவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள். அப்போ தமிழ் மக்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்று பார்த்தால், இந்த மத்திய கிழக்கில் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த மத்திய கிழக்கில் நடைபெற்ற யுத்தம் முடிவுற்ற பின் இந்த அரசாங்கமானது மாகாண சபை தேர்தலை நடத்த முயற்சிக்கும். அந்த நேரத்தில் இந்த தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்று இணைந்து மக்கள் முன்னிலை நின்று வெல்லணும். அப்படி இவங்க ஒன்று இணையாவிட்டால் தமிழ் மக்களால் இவர்கள் துரத்தப்படுவார்கள். யார்? தமிழ் கட்சிகள் துரத்தப்படுவார்கள். அப்போ இவர்கள் துரத்தப்பட்டால் மாகாண சபையை யார் கைப்பற்ற போகிறார்கள்? தேசிய மக்கள் சக்தி. அப்போ தேசிய மக்கள் சக்தியின் கையில் மாகாண சபை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவ்வாறு சென்றால் ஒரு அருகதை அற்ற கட்சியாகத்தான் இந்த தமிழ் கட்சிகள் மாற்றமடையும் என்ற ஒரு பாரிய விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ வேறு என்ன சொல்கிறேன்னா, மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று இணைந்து செயற்படணும் என்ற ஒரு ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். ஆனால் அது சாத்திய பாடா என்ற ரீதியில் ஒரு விடயம் காணப்படுகிறது. அண்மையிலேயே அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வந்து தமிழரசு கட்சியும் கயந்திரகுமார் அணியினருடைய கட்சியும் ஒன்று இணைவதற்கு பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் பேச்சுவார்த்தை முடிவு பெற்ற பின் அவர்கள் தெரிவித்த கருத்து, தங்களுக்கு இடையிலான கொள்கை ஏற்றுப்பாடு இல்லை, ஒரு கொள்கை ரீதியான ஒத்துழைப்பு இல்லாத அடிப்படையில் நாங்கள் ஒன்று இணையலை என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார். அப்போ மாகாண சபைக்கு தேர்தலை எதிர்கொள்ளும் போது அந்த கொள்கை வந்துருமா என்றதான். அந்த கொள்கையானது உண்மையிலேயே தமிழ் பேசும் மக்களுடைய சுய நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ கொள்கை என்று பிறகு இணைவது முக்கியம். அதே நேரத்தில் வந்து சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு ஆயத்தப்பாட்டுடனும் இவர்கள் இணைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. இவர்கள் ஒன்று இணைந்து மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வார்களா, இல்லது பிளவுபட்டு இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை கையாண்டது போல கையாளப் போகிறார்களா, அல்லது பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழ் கட்சிகளை கழுவி ஊற்றி தங்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்கி வெறுப்பரசியல் மக்கள் மத்தியில் புகுத்தி தேசிய கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை தாங்களே பெற்றுக் கொடுக்க ஏதுவாக இருந்தது போல் இந்த மாகாண சபை தேர்தலும் இவர்கள் அவ்வாறு தான் நடந்து கொள்ளப் போகிறார்களா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்போ பார்ப்போம். உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதையும் தாண்டி நடைபெற்றால் இந்த தமிழ் கட்சிகள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விடயமும் காணப்படுது. அப்போ என்னதான் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம்.